Welcome to the 8th day on studying why Jesus had to die. Let's right now turn to the word of God. We are going to தேவனுடைய வார்த்தைக்கு நாம் படிக்க வேதாகமத்தை திருப்பிக் We கொள்வோம். have been studying on a topic called Is Lent Biblical? லெந்து காலங்கள் வேதாகமத்தின் அடிப்படையில் ஏற்பட்டதா? And this is our 8th day. இன்றைக்கு நாம் பார்ப்பது 8வது நாள். If you have missed the previous teachings, you can check it out on the Facebook live. It's there on Paul Udayam page. Facebook liveல பால் உதயம் என்ற பேஜ்ல அது இருக்குது. Or you can check it out on that YouTube. It's on People's New Life Fellowship. இல்லை என்றால் People's New Life Fellowship என்ற YouTubeல நீங்க பார்க்கலாம். Okay, so I don't repeat my teachings again because I have a lot to teach. என்னுடைய போதனைகளை மீண்டும் மீண்டும் நான் அதை சொன்னதை திருப்பி சொல்ல விரும்பவில்லை என்றால் போதிப்பதற்கு நிறைய காரியங்கள் இருக்கின்றது. Okay, so if you have missed out, you can just check it out on the net. ஆக ஒருவேளை இந்த போதனைகளில் நடுவில் நீங்கள் தவறு விட்டிருந்தாலும் நீங்க நெட்ல அதை பார்த்துக்கொண்டு பின்தொடர்ந்து அதை கேட்கலாம். So yesterday we were seeing Ezekiel. We finished off by studying on Ezekiel chapter 8. நேற்று நாம் எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தில் நாம் முடித்தோம். And verse 14 and 15. 14-15 வசனங்கள். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். It said, so he brought me to the door of the north gate of the Lord's house, and to my dismay, women were sitting there weeping for Tammuz. Then he said to me, have you seen this, O son of man? Turn us again, you will see greater abominations than these. 14-15 வசனங்கள், பக்கம் 966 பழைய ஏற்பாட்டில். என்னை கர்த்தருடைய ஆலயத்து வடக்கு வாசலின் நடையிலே கொண்டு போனார். இதோ அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவர், மனுபுத்திரனே, இதை கண்டாயா? இதிலும் அதிக அருவருப்பர்களை இன்னமும் காண்பா என்று என்னுடனே சொல்லி. And so he brought me into the inner court of the Lord's house, and there at the door of the temple of the Lord, between the pouch and the altar, there were 25 men with their backs towards the temple of the Lord and their face towards the east, and they were worshipping the sun towards the east. 16ஆம் வசனம், என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ் திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். You have heard in many religions about sun god worship. அநேக மதங்களிலே சூரியனை கடவுளாக வணங்குவதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். Yesterday I think I showed you some images of some denominations in the Christian circle where they have the symbols of the sun in the church. சில சபை பிரிவுகளிலே தங்கள் ஆராதனைகளிலே அவர்கள் இந்த சூரியனுடைய உருவம் பதித்த காரியங்களை அங்கே காட்டுகிறார்கள். And you find it at the time of communion, when they lift up the communion to pray, the communion is kept into a image, okay, that is represents the sun. அவர்கள் அந்த அப்பமும் திராட்சை ரசம் கொடுக்கின்ற அந்த திருவிருந்தில் அந்த அப்பத்தை அவர்கள் சூரிய உருவத்தின் கொண்ட ஒரு பாத்திரத்துக்குள்ளாக அதை வைத்து அதை மேலே அப்படியே தூக்குவார்கள். Even our communion that we serve, the bread, how did it turn out to be a round wafer? நாம் கூட அப்பம் என்று சொல்லக்கூடிய அந்த ரொட்டி எப்படி வெள்ளை உருண்டை வட்ட வடிவமான ஒரு வேஃபராக மாறியது. That was not in the Bible. அது பைபிள் இல்லையே. The Bible in the time of communion, even the last, that is the Passover, okay, that was a feast of Passover. When Jesus celebrated the Passover, the Bible says he took bread, he lifted up to heaven, he thanked his Father and he broke it. It was in their culture, that was a bread, a normal food that they ate. இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகையிலே கூட அதை ஆசரிக்கும் பொழுது அப்பத்தை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுக்கின்றார். அவர்கள் சாப்பிடுகின்ற அந்த அப்பம் ஒரு சப்பாத்தி பெருசா திக்கா இருக்கு, ஒரு சப்பாத்தி மாதிரி நான் மாதிரி இருக்கும். Their ordinary meal. அதுதான் அவங்க எப்போதும் சாப்பிடுற உணவு. It was not a special wafer made in a round shape.
அது வந்து வேஃபர் மாதிரி வெள்ளையா ஒரு ரவுண்டா அது மிஷின்ல கட் பண்ணது கிடையாது. And in the early church we find when the early church gathered and whenever it talks about communion it says they joined together and they broke bread. ஆதி திருச்சபையிலே அவர்கள் அன்பின் விருந்து அல்லது திருவிருந்தை ஆசரிக்கும் பொழுது அப்பத்தை பிட்டு திராட்சரசத்தை பரிமாறிக்கொண்டார்கள் என்று பார்க்கின்றோம். It was nowhere that they took up a round wafer and they lifted it up because that represents the sun. எந்த இடத்திலும் ஒரு வெள்ளை நிற ஒரு வேஃபர் சொல்றாங்களே நன்மை சொல்லுவாங்க, அதை வந்து தூக்கி பிடித்து சூரிய உருவம் கொண்ட அந்த பாத்திரத்துக்குள்ள வைத்து செய்ததாக பைபிள்ல எங்கேயுமே கிடையாது. And not only the wafer itself being round, they put it into an instrument that they lift it up, okay, and you find the sun there. அந்த அப்பமும் ஒரு வட்ட வடிவத்தில் சூரியன் மாதிரி இருக்குது, அதுக்குள்ள வைத்திருக்கின்ற அந்த பாத்திரமும் சூரிய கிரணங்கள் போல அந்த நீட்டிங் இருக்குது. Where did it come from? இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? Even if you study the book of Leviticus, it does not talk about the sun there anywhere. லேவியராகமம் புத்தகத்தை நம்ம படிக்கும்போது கூட சூரியனை குறித்து அங்க எதுவும் இல்லை. Where did it come from? I showed you many examples where sun god worship was the primary god of the pagan religions. ஆகவே இந்த சூரிய வணக்கம் என்பது புறஜாதி ஜனங்களும் விக்கிரக வழிபாடு இருந்த ஜனங்களுடைய பிரதானமான வழிபாட்டு முறையாக இருந்தது. And then I showed you in 2 Kings 21:1. 2 ராஜாக்கள் 21:1 நமக்கு உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். 2 ராஜாக்கள் 21:1. Here was the king Manasseh among all the kings of Judah, the southern nation. You find this guy was the worst. 2 ராஜாக்கள் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பழைய ஏற்பாட்டில் பக்கம் 497. மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாயிருந்து 55 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் எல்லா ராஜாக்களை காட்டிலும் மிகவும் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறான் என்று 7ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். Okay, verse from 4 we'll read what he did. 7ஆம் வசனம் 4ஆம் வசனத்திலிருந்து பார்த்தா நமக்கு தெரியும். He also built altars in the house of the Lord. See, in the house of the Lord where God commanded Solomon, David's son, to build the altar, build the temple. And you find that in 2 Kings in the beginning when Solomon dedicated the temple, it was such a wonderful dedication. நாம் தாவீதின் மகனாகிய சாலமோன் தேவாலயத்தை பிரம்மாண்டமாக கட்டி அதை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்கின்ற காரியங்கள் மிக சிறப்பாக நாம் காண்கின்றோம் வேதாகமத்திலே. In 1 Kings chapter 5 you can read it. 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் அதை பார்க்கலாம். The glory of God came and just covered the temple. அவன் கர்த்தருக்கு அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்த பொழுது தேவனுடைய மகிமை ஆலயத்தை மூடியது என்று பார்க்கின்றோம். 2-3 chapters from 5, 6, 7, 8 you'll find all that about the dedication of the temple. 2, 3, 4, 5 அதிகாரங்கள்ல அந்த ஆலய பிரதிஷ்டை பற்றி பேசுகிறது. 1 Kings chapter 5, 6, 7, 8. 2 ராஜாக்கள் 5ஆம் 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் இதெல்லாம் காணப்படுகிறது. We'll just see one example. 1 Kings 8 and 12. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Then Solomon spoke. The Lord said, he would dwell in the dark cloud. I would surely build you an exalted house and a place for you to dwell in forever. 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது சாலமோன் காரிருளிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றும் தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானமாக ஆலயத்தை உனக்கு கட்டினேன் என்று சொல்லுகிறான். Verse 10. 10ஆம் வசனம். And it came to pass when the priest came out of the holy place that the cloud filled the house of the Lord, so that the priest could not continue ministering because of the cloud, for the glory of the Lord filled the house of the Lord. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 10 and 11. 10-11 வசனங்களை பார்க்கின்றோம். 435ஆம் பக்கம். அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்க கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. The glory of God was so tangible in the temple.
அந்த தேவாலயத்திலே தொட்டு உணரத்தக்கதாக தேவனுடைய மகிமை காணப்பட்டது. But see this guy Manasseh, what he does. ஆனா அதுக்கு பின் வந்த மனாசே என்ன செய்கிறான்? Verse 5. That is 2 Kings 21:5. 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். And he put altars for all the host of heaven in the 2 courts of the house of the Lord. Also he made his son pass through the fire, practiced soothsaying, used witchcraft, consulted spirits and mediums. He did much evil in the sight of the Lord. 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களே. எருசலேமிலே என் நாமத்தை விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி குறித்த கர்த்தருடைய ஆலயத்திலே அவன் பலிபீடங்களை கட்டி, கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டி, தன் குமாரனை தீமிதிக்க பண்ணி, நாள் பார்க்கிறவனும் நிமித்தம் பார்க்கிறவனுமாயிருந்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்கிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை மிகுதியாய் செய்தான். He was the 14th king of Judah. யூதாவினுடைய 14வது அரசன். Verse 7. 7ஆம் வசனம். He even set a carved image of Asherah that he had made in the house in which the Lord had said to David and to Solomon his son, in this house and in Jerusalem, which I have chosen out of all the tribes of Israel, I will put my name forever. 7ஆம் வசனம். இந்த ஆலயத்திலும் நான் இஸ்ரவேலின் சகல கோத்திரங்களிலும் இருந்து தெரிந்து கொண்ட எருசலேமிலும் என் நாமத்தை என்றென்றைக்கும் விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் தாவீதோடும் அவன் குமாரனாகிய சாலமோனோடும் சொல்லி குறித்த ஆலயத்திலே அவன் பண்ணின தோப்பு விக்கிரகத்தை வைத்தான். He kept this idol Asheroth there. அஸ்தரோத் என்று சொல்லக்கூடிய அந்த தோப்பு விக்கிரகத்தை அங்க வைக்கிறான். In the temple of God. தேவனுடைய ஆலயத்தில். Today are there idols in the church? இன்றைக்கு ஆலயத்திலே, தேவாலயத்திலே, திருச்சபையிலே சிலைகள் இருக்குதா? No, don't get me wrong. I'm not saying that church, that building is holy and all that, because we are the church, we are the temple of God. நான் சொல்றது மனிதர்கள் கைகளில் கட்டிய ஆலயத்தை குறித்து நான் சொல்ல. நாமே தேவனுடைய ஆலயமா இருக்கோம். ஆனா மனிதர்கள் கட்டிய ஆலயத்தில் இருக்கின்ற விக்கிரகங்களை குறித்து சொல்றேன். But I'm talking about a church building where we gather to worship God as a body of Christ. In a church building where we gather to study God's word, it is meant there, that building is there dedicated for the body of Christ to join in that building to study God's word, to praise God as a family, worship God. But there we have kept idols and we call it Christian idols. ஆலயம் பில்டிங் கட்டுறோம். அது எதற்கென்றால் விசுவாசிகளாகிய நாம் அங்கு ஒன்று சேர்ந்து தேவனுடைய வார்த்தையை படிக்கவும் ஆவிக்குரிய வளர்ச்சி அடையவும் தக்கதாகத்தான் அந்த பில்டிங் கட்டுறோம். அந்த பில்டிங்கில் விக்கிரகங்களை வைத்துவிட்டு இது கிறிஸ்தவ தேவாலயம் எப்படி சொல்ல முடியும்? இது கிறிஸ்தவ விக்கிரகங்கள் எப்படி சொல்ல முடியும்? Where did idols come into Christianity? இந்த விக்கிரகங்கள் கிறிஸ்தவத்துக்குள் எப்பொழுது வந்தது? And before I go on, because I use the word Christian many times, don't get me wrong, there is no word such as Christian religion in the Bible. பைபிள்ல நான் கிறிஸ்தவம் சொல்றதுனால பைபிள்ல கிறிஸ்தவ மதம் என்று ஒன்று இல்லை. Okay, Jesus never spoke about a Christian or Christian religion. இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவனை குறித்தோ கிறிஸ்தவ மதத்தை குறித்தோ பேசல. Jesus only said, I came to prepare the way. I came to prepare you for the way. He spoke about the kingdom of God. இயேசு கிறிஸ்து வந்தபொழுது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் தேவனுக்கு வழியை ஆயத்த பண்ணவும் தான் வந்தேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று வழியை ஆயத்தப்படுத்த வந்தேன். I came to show you the way. வழியை காட்ட நான் வந்தேன், நான் வழியாக வந்தேன் என்று சொல்கிறார். Okay, and he tells a beautiful parable about a prodigal son who left his dad and went away, and how he repented and came back. He was telling about how we are going to go back to our heavenly Father. எப்படி ஒரு கெட்ட குமாரன் தன்னுடைய தகப்பனை விட்டு பிரிந்து எல்லாவற்றையும் இழந்து மனம் திருந்தி திரும்பவும் வீட்டுக்கு வருகிறானோ அதே போல நாமும் பிதாவை நோக்கி வர வேண்டும் என்று சொல்கிறார். But we find when the early church, when the apostles went around talking about Christ came, Christ died, Christ rose again, Christ, they said this fellow is a Christian, he's a follower of Christ, and that's how we got our nickname, and that became our and the world made it into a religion, and so that's just general name that we use. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களுள் அவருக்கு சீஷர்களுக்கு பிறகு வந்த மற்ற விசுவாசிகள் எல்லோரும் எங்கு சென்ற பொழுதும்
கிறிஸ்து 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 எதற்காக வந்தார், இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார், கிறிஸ்து இப்படி செய்தார், கிறிஸ்துவுக்காக வாழ்கிறோம், கிறிஸ்துவுக்காக நீங்க வாழ வேண்டும் சொன்னதுனால, கிறிஸ்து கிறிஸ்துன்னு சொன்னதுனால அவங்க ஒரு கிண்டல் பேரை வச்சாங்க. இதோ கிறிஸ்து சொல்றவன் வந்துட்டான், இதோ கிறிஸ்தவன் வந்துட்டான்ட்டு கிண்டல் பண்ணாங்க. அது பிறகு உலகத்தால அதுவே ஒரு மதமாக மாற்றப்பட்டது கிறிஸ்தவன் என்று. Now if I say people of the kingdom of God, they will think it's some new religion I'm talking about. இங்கே நான் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும்போது இது ஏதோ ஒரு புது மதத்தை இந்த சகோதரி கொண்டு வராங்கன்னு தப்பா No, நினைச்சுக்காதீங்க. suppose I say, no, people of the kingdom of God, oh, I'm going to talk about the kingdom of God, they'll think I'm talking about some new religion. நான் தேவனுடைய ராஜ்யம், நான் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்ல போறேன்னு சொல்லும்போது இது ஏதோ புது மதம்னு சொல்லிட்டு தப்பா So I நினைச்சுக்காதீங்க. don't want to bring any more confusion, that's why I'm using the word Christian, okay? அதனால இந்த குழப்பத்தை உங்களுக்கு ஏற்படுத்தாதபடி உங்க எல்லாரும் புரிந்து கொள்ளத்தக்கதாக கிறிஸ்தவன் என்று சொல்றேன். ஆனா அது மதம் அல்ல. Okay, now let's come back to Ezekiel chapter 8. இப்பொழுது எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 8 and 14, here Ezekiel sees a vision long before it can happen. He sees a vision that God gave him, that people sitting in the temple, sitting in the church would cry and moan and lament. இந்த சம்பவங்கள்லாம் நடப்பதற்கு முன்பதாகவே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் என்று எசேக்கியேலுக்கு தரிசனமாக வந்ததை இப்பொழுது அவர் எழுதுகிறார். அவர் சொல்றாரு, இந்த ஸ்திரீகள் அங்கே உட்கார்ந்து தேவனுடைய ஆலயத்திலே தம்மூசுக்காக அழுது கொண்டிருப்பார்கள் என்று. What necessity is there for a child of God, a child who follows the teachings of Christ, to cry? தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் பிள்ளையாக வாழ்கிறவர்கள் தேவனுக்காக நம்ம ஒப்பாரி வைக்கணும். Yesterday we studied why they cried for Tammuz. தம்மூஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தேவதைக்காக, தேவனுக்காக ஏன் இவர்கள் ஒப்பாரி வைக்கிறார்கள்? Because Tammuz died. தாமூஸ் இறந்துட்டார். And the fertility stopped. அந்த தம்மூஸ் என்பவர் இனவிருத்தியின் கடவுள். அவர் இறந்ததனால இனவிருத்தி நின்னுடுச்சாம். So they were crying and mourning and saying, please come back. உடனே அழுகுறாங்க, இனப்பெருக்கம் நின்று விட்டதே, ஆகவே தம்மூசே திரும்ப வா, இனப்பெருக்கத்தை உருவாக்கு. And then I showed you this, all these 8 days we were studying how the sun is connected with fertility, okay? When they celebrated, you know, the winter solstice, I told you, when the sun was coming up, they were rejoicing and they were celebrating the sun coming up because life is going to start again. குளிர்காலம் முடிந்து அந்த சூரியன் உதிக்க தோன்றுகிற அந்த காலம் வந்த உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த சூரியன் தான் எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமா இருக்குது, எல்லா பிறப்புகளுக்கும், எல்லா இனப்பெருக்கத்துக்கும் இவர் தான் ஆதாரமா இருக்கான்னு சொல்லி சூரியனை கடவுளாக வணங்க ஆரம்பிச்சாங்க. And that is how it all came in. அப்படிதான் எல்லாமே வந்துச்சு. Okay, now why they worship the sun? ஏன் சூரியனை வணங்குகிறார்கள்? Tammuz was, I told you yesterday, a Sumerian shepherd who married goddess Ishtar. இந்த தம்மூஸ் என்பவர் ஒரு சுமேரிய நாகரிகத்தை சேர்ந்த ஜனங்களுடைய ஒரு ஆண்மகன். அவர் இஸ்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார். ஈஸ்டர். We don't get that word in the Bible, Easter. There is no festival in the Bible like Easter. இஸ்டார் என்பது ஈஸ்டரா மாறுது, ஆனா பைபிள்ல அது இல்ல. And Ishtar, the temple in Ishtar, no, they had eggs in that temple because it was a sign of fertility. அந்த இஸ்தார் என்ற அந்த தேவதையின் கோயில்ல முட்டைகள் இருக்கும். அந்த முட்டைகள் எதுக்கு அடையாளம்? இனவிருத்தி, புள்ளக்குட்டி பெத்து போடுறதுக்கு அடையாளம். Easter egg. அதுல இருந்து வந்து தான் ஈஸ்டர் முட்டை. You may not, maybe many of you do not know Easter egg, but traditional Christians will know. Easter means Easter egg. What is an egg got to do with Christ? மற்ற மதத்திலிருந்து வந்த உங்களுக்கு அது பற்றி அவ்வளவு தெரியாது. ஆனா பரம்பரையா கிறிஸ்தவங்களா இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் இது தெரியும். ஈஸ்டர்னா முட்டை, அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். And for the egg to fertilize you need sun, hot time only, the அந்த summer time. முட்டையை வந்து குஞ்சு பொரிக்கணும்னா அதுக்கு என்ன தேவை? சூடு தேவை. அந்த சூடு எது கொடுக்குது? சூரியன் கொடுக்குது. All this came in. There was a festival. There was a festival that God, you know, ordained right in the beginning when God brought them out of Egypt. It was called Passover, to celebrate the coming out of Egypt. இந்த பஸ்கா என்ற அந்த ஆசரிப்பை தேவனே ஏற்படுத்தினார். என்னது? எகிப்தின் அடிமைத்தனத்தில் ஜனங்கள் விடுதலையாகி வருவதை கொண்டாடத்தக்கதாக கர்த்தர் செய்தார். And they killed a lamb.
அதற்காக அவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டி பலி செலுத்துறாங்க, பஸ்கா ஆடு. That was a sign. This lamb was only temporary. Okay, they were going to just be considered righteous, not made righteous. It was a temporary covering over the sins. But a Messiah is going to come. God is going to come, who will shed his own blood, and he is going to give us a permanent solution for deliverance from sin. இந்த பஸ்கா பண்டிகையின் போது ஒரு ஆட்டை பலி கொடுக்கறாங்க, அந்த ரத்தத்தை சிந்துறாங்க. அந்த ஆட்டுக்குட்டி எதுக்கு தெரியுமா அடையாளம்? அதுக்கு பின்பாக வரப்போகின்ற மேசியாவாக வரப்போகின்ற இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரை தரப்போகிறார், ஜனங்களுக்கு மீட்பை தரப்போகிறார் என்பதற்கு ஒரு தற்காலிகமான ஒரு அடையாளமாக தான் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி இருக்குது. Jesus himself celebrated the Passover இயேசு festival. கிறிஸ்துவே அந்த பஸ்காவை ஆசரித்தார், பஸ்கா ஆட்டுக்குட்டி சாப்பிட்டார். We'll study about it in Exodus chapter 12. அது யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். We'll see where it started out. அது எங்க ஆரம்பிச்சதுன்னு பார்ப்போம். This is one of the Bible festivals. இவைகளெல்லாம் பைபிள்ல சொல்லப்பட்ட பண்டிகைகள். 12 and 25. 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். Exodus 12:25. யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் It will 25ஆம் come வசனம். to pass when you come to the land which the Lord will give you, just as he promised, that you shall keep this service, and it shall be when your children say to you, what do you mean by this service? And that you shall say, it is the Passover sacrifice of the Lord, who passed over the houses of the children of Israel in Egypt, when he struck the Egyptians and delivered our households. So the people bowed their heads and worshipped. 25லிருந்து பார்ப்போம். கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனையை கைக்கொள்ள கடவீர்கள். யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் பக்கம் 84 26ஆம் வசனம். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலைவணங்கி பணிந்து கொண்டார்கள். See friends, the people at that time, the Israelites, never knew that God himself was going to come and shed his blood and die on the cross. They didn't get a revelation of that. Only certain prophets like Isaiah and all of them got a revelation, and Isaiah talks about his birth. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து வெளியில வந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு தன்னுடைய சொந்த தேசத்துக்கு போனாலும் பஸ்கா பண்டிகை ஆசரித்தாலும் இரட்சகர் என்ற இயேசு கிறிஸ்து வருவார், அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரிப்பார் என்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனா ஒரு சில தீர்க்கதரிசிகளுக்கு தெரியும். அது ஏசாயா, எசேக்கியேல் இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் மட்டும் தான் தெரியும். They just got a vision of it. They may not have got the full complete understood the அதோட முழு விவரங்கள் அவங்களுக்கு ஒருவேளை தெரியாம இருந்தாலும் அதை குறித்த தரிசனங்கள் அவங்களுக்கு தெரியும். They were called seers. Prophets were called seers, means they could see the future. அந்த தீர்க்கதரிசிகள் அந்த நாட்களிலே பார்க்கிறவர்கள், தூர பார்வையுடையவர்கள் என்று சொல்வார்கள். Whatever God showed them about the future, okay, there's going to be a star in the sky, they would write it, but they didn't understand the full picture of it. அவர்களுக்கு ஆண்டவர் சில காட்சிகளை காட்டும் பொழுது வானத்திலே ஒரு நட்சத்திரம் தோன்றும், அது காட்டினதை அப்படியே எழுதினாங்க. ஆனா அதோட முழு விளக்கமும் அது நிறைவேறுதலும் அவங்களுக்கு தெரியாது. Not even one of his bones will be broken. அதுக்கப்புறம் எழுதுறாங்க, அவருடைய எலும்புகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை. They never knew, they never seen. அதெல்லாம் எப்படின்னு தெரியாது. ஆனா எழுதிட்டாங்க, சொன்னாங்க, எழுதினாங்க. ஆண்டவர் சொன்னாரு, எழுதியாச்சு. God said, they just wrote. ஆண்டவர் சொன்னதை எழுதினாங்க. Okay, so even though the Israelite people never knew about the sacrifice and death of Jesus, yet by them killing that lamb, they didn't cry for that lamb or mourn for that lamb. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்த பிறகு பஸ்கா ஆட்டுக்குட்டியை வரப்போகிற இரட்சகருக்கு அடையாளமாக அதை பலியிட்டாலும் அந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தும் போது ஐயோ அந்த ஆட்டுக்குட்டியை நான் வெட்டிட்டேனே ரத்தம் சிந்துன்னு அழுதாங்களா? No. இல்ல. God says, when your children ask you what is the meaning of this, why are you killing the lamb, say God has made us escape. When the angel of death came, he never touched us, he never touched our home. Rejoiced, they bowed before God, they thanked God. அந்த ஆடுகளை வெட்டும்போது பிள்ளைங்க போய் கேட்டிருக்காங்க, எதுக்கு வெட்டுறீங்க, ஏன் இது மாதிரி பண்ணும்போது, நாம இப்படி வெளியில வந்தோம், கர்த்தர் நம்மை பாதுகாத்தார், அந்த சங்கார தூதன் எல்லாரையும் அழித்த போது நம்முடைய வீடுகளில் அந்த ரத்தம் பூசப்பட்ட வீடெல்லாம் பாதுகாத்தாரு, அதை அடையாளம் தான் வெட்டுறோம், நம்ம மகிழ்ந்து களி கூறணும், கர்த்தர் நம்மை விடுதலை செய்தார் என்று மகிழ்ச்சியா இருந்தாங்களே தவிர துக்கம் கொண்டாங்க. And as a sign of the gratitude, they bowed before him. The Bible says they bowed down and they worshipped.
அது பார்க்கிறோம் 27ஆம் வசனத்திலே, நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து They கொண்டார்கள். never knelt down and worshipped. They just prostrated on the ground and just worshipped God. நம்ம மாதிரி முட்டி போட்டு ஸ்டைலா இல்ல, அப்படியே தரையோடு தரையா சாஷ்டாங்கமாக விழுந்தாங்க. But what was Ezekiel seen here? இங்கே எசேக்கியேல் எதை He பார்க்கின்றார்? seen them lamenting, crying, mourning. ஆனா இங்க வேறொரு காட்சி இருக்குது. அது எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்துல பார்க்கின்றோம். அவர்கள் துக்கம் கொண்டாடுகிறார்கள். யாருக்காக? தமூஸ் என்ற For the death of விக்கிரகத்துக்காக. Tammuz. Where? In the temple of God. தேவனுடைய ஆலயத்துல தமூஸ் என்ற ஒரு தேவனுக்காக அவங்க அழுது புலம்புறாங்க, அவங்க செத்துட்டாங்க. So what is this Lent days? அவை லெந்து காலம் என்ன? They will say mourning, புலம்புதல், sacrificing, தியாகம் செய்தல், penance. பிராயச்சித்தம் செய்தல். For who? எதுக்காக? For what? எதுக்காக? ஏன் எதற்காக? They connected to the death and resurrection of Jesus. இதெல்லாம் கொண்டு வந்து இயேசுவினுடைய பாடுகளும் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சேர்த்து விட்டாங்க. Should we sit and cry for the death of Jesus? இயேசுவின் பாடுகளுக்காக அவருடைய உயிர்த்தெழுதலுக்காக நம்ம புலம்ப வேண்டுமா? Maybe that day the women of Jerusalem cried because they seen Jesus. They seen his blood dripping down. They seen his skin being torn. Okay, they never understood the sacrifice, but because of a man there being hurt and blood pouring, they cried. Innocent இயேசு man. கிறிஸ்து அடிக்கப்படும் பொழுது, சிலுவையில் அறையப்படும் போது அங்கு பார்த்த பெண்கள் இப்படி மனிதாபிமானமற்ற முறையிலே ஒரு மனிதனை அடிச்சு அவரை சிலுவையில் ஏத்துறாங்களே, தோலை கிழிக்கிறாங்களே பார்க்கும்போது அவர்களுக்கு வந்தது வேதனை தான். ஆனா அவர்களுக்கு அதுக்கப்புறம் அவர் உயிர் தெழுவாதெல்லாம் அதை பற்றி தெரியாது அவங்களுக்கு. But today we have it in printed form. ஆனா இன்றைக்கு வெள்ளையும் கருப்புமாக பிரிண்ட் பண்ணி நம்ம கையில பைபிள் கொடுத்திருக்குது. We have the Old Testament, the picture, the prophecy of what was going to happen. நம்முடைய வேதாகமத்தில் இதெல்லாம் நடக்க போகின்றது தீர்க்கதரிசனமாக எழுதி வச்சிருக்காங்க. We have the New Testament which was the fulfillment of what happened. பழைய ஏற்பாடு நடக்க போவதை சொல்லுது, புதிய ஏற்பாடு நடந்ததை சொல்றது. And now we are living in the church age with a time to enjoy and rejoice and thank God for his sacrifice. இந்த இயேசு கிறிஸ்துவின் தியாகத்திற்காக, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்காக நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய சபையின் காலத்திலே நாம் இருக்கின்றோம். In Matthew chapter 28 and verse 18, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். this is the last commandment that Jesus gave when he came alive and ascended into heaven and promised us he'll come back and take us. இயேசு கிறிஸ்து சொன்ன கடைசி கட்டளை. அவர் சொல்றாரு, நான் மீண்டும் வருவேன், உங்களை நான் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். The difference, the most outstanding difference, if you call Christianity a religion, it's not a religion, but if you even try to label it as a religion, the outstanding difference between other religions and this is that Jesus rose again. Our God is alive, the grave is open. மற்ற மதங்களுக்கும் கிறிஸ்தவத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் கிறிஸ்தவமே ஒரு மதம் என்று நினைத்தாலும் கூட அது மற்ற மதத்தை காட்டிலும் வித்தியாசமானது. ஏனென்றால் அங்கே தேவர் என்று சொல்லுகிறவர்கள், பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறவர்கள் செத்துட்டாங்க. ஆனா இங்கே பரிசுத்தர் என்று சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்து மரித்து மீண்டும் உயிரோடு எழுந்தார். His grave is opened. அவருடைய கல்லறை இன்னும் திறந்திருக்கிறது. No bones there. அங்கே எலும்பு இல்ல. He rose again. அவர் மீண்டும் உயிர்த்தெழுந்தார். Okay, so we don't have to sit and cry, oh he's dead, please come back. ஓ ஏசப்பா நீங்க செத்துட்டீங்களே, மீண்டும் வாங்க நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. You know the Jews are still doing that. யூதர்கள் இன்னும் அப்படிதான் செய்து இருக்காங்க. மேசியாவே வாங்க. They are still calling out Messiah, come back. மேசியா வாங்கன்னு கத்துறாங்க. I'll show you in 2 Thessalonians what is going to happen. 2 தெசலோனிக்கேயர்ல என்ன நடக்குது என்பது நடக்க போகுது என்பதை காட்ட போகிறேன். If we still sit down and cry for the Lord to come back, ஆண்டவர் மீண்டும் வருவார் என்று அழ ஆரம்பித்தால் 2 Thessalonians chapter 2. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம். Paul is talking to the church at Thessalonica. தெசலோனிக்கேயரில் இருக்கின்ற சபைக்காக பவுல் எழுதுகிறார். 2 Thessalonians chapter 2 and verses 1 we'll read. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம். So he says here, now brethren means he's talking to the church, he's talking to believers. கடைசியாக சகோதரர் என்றால் விசுவாசிகள் சொல்றார். Concerning the coming of our Lord Jesus Christ and our gathering together to him, we ask you not to be soon shaken in mind or troubled, either by spirit or by word or by letter, as if from us, as though the day of Christ had come.
2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் 284 பக்கம் புதிய ஏற்பாட்டில். அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நான் உங்களை வேண்டிக் கொள்வது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். There were things coming into the church like that, telling them Christ is come, Christ is coming tomorrow. They gave them dates, they gave them traditions to follow. இப்படி ஜனங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆதி திருச்சபையில இயேசு கிறிஸ்து வருகிறார், இயேசு கிறிஸ்து வருகிறார், இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை சமீபமாயிற்று. They gave them dates, days, time. டைம் எல்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. But Paul says, don't be, he says in the next verse, he says, let no one deceive you by any means, for that day will not come unless the falling away comes first. 3ஆம் வசனம், எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. Who opposes and exalts himself above all that is called God or that is worshipped, so that he sits as God in the temple of God, showing himself to be God. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். See, God promised, I'll come as a Messiah. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணார் இல்லையா, நான் மேசியாவாக வருவேன். He came. வந்தாரு. He finished his job. அவருடைய வேலையை முடிச்சிட்டாரு. When he is going, he spoke in Matthew 28, we are going to see right now. மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் அவர் போறதுக்கு முன்னால சொல்றாரு, அதை பார்க்க போறோம். He says, let your heart not be troubled. I'm going to prepare a mansion. I'm going to take you. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக நான் பிதாவினிடத்தில் செல்கிறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன். And he gave us a command here. இங்க ஒரு கட்டளையும் கொடுக்கிறார். But what we are doing? ஆனா நாம் என்ன பண்றோம்? Say, crying, Lord, come Lord. ஆண்டவரே வாங்கப்பா. Come Lord. ஆண்டவரே வாங்க. Come save us Lord. எங்களை ரட்சியும். Come save us Lord. எங்களை ரட்சியும். பாதுகாத்தருளும். He will come. His secret coming will come. அவருடைய ரகசிய வருகை வரப்போகுது. But he is not going to come to the earth. பூமியில வர மாட்டாரு. He will be in the sky and we will go up, be caught up to meet him. அவர் வானத்தின் நடுவானத்திலே இருப்பாரு, நாம் எல்லாம் அவரோடு கூட ஆகாயத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவோம். And then after that he will come to the earth. அதற்கு பிறகு இரண்டாம் வருகையில பூமியில வருவார். And he will come along with us, we will come with him. அவரோடு கூட ரகசிய வருகையில நாம போயிருக்கோம்ல, நாம எல்லாம் சேர்ந்து திரும்ப இரண்டாம் வருகையில பூமியில வருவோம். But in the middle when we say Lord, come Lord, come Lord, come, we have built the temple, come sit in the temple, he is not going to come and sit there. ஆனா நடுவுல நம்ம இப்போ என்ன சொல்றோம், ஆண்டவரே வாங்க வாங்க எங்க ஆலயத்துல வந்து உட்காருங்கன்னு அவர் வர மாட்டார். There's a wall called Wailing Wall in Israel, and the people இஸ்ரேல் தேசத்துல புலம்பலின் மதில்னு இருக்குது. அந்த மதில் பார்த்து அதை தொட்டுனே புலம்பின்னு இருப்பாங்க. They say Lord, come Lord, come Lord. மதில் அப்படின்னு பேசிட்டாங்க. And they cry and say Lord, come Lord, come. Who is going to come? The son of prediction, the son of lies. He'll come and act like he is God. He'll come and act like he is the Messiah, and he'll come and sit in the temple. வாங்க வாங்கன்னு சொல்லும்போது யார் வரப்போறா தெரியுமா? ஏமாத்திரம் வரப்போறான். அவன் தான் துரோகத்தின் மகன். அவன் வந்து கேட்டின் மகன். அவன் என்ன பண்ணுவான், நான் தான் ரட்சகர், நான் தான் மேசியான்னு சொல்ல போறான். And when he comes and sits there, அவன் வந்து அங்கே உட்காரும் பொழுது, suddenly if he comes to our church and suppose he sits on here, we will not accept. We say no, God is not come to heaven, God will be in the earth, in the sky. We are going there because we know the truth. But people don't know the truth, to have idols in the temple, for them, for another person to come or another idol in the temple is not going to be a big difference, and that's why he's preparing them for that. நம்முடைய சர்ச்சில் ஒருவேளை அந்த கேட்டின் மகன் வந்து துரோகத்தின் மகன் வந்தால் நம்ம கண்டுபிடிச்சிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே அந்த சத்தியம் தெரியும். ஆனால் தெரியாதவங்க சிலையே வணங்கி இருக்கிறவங்களுக்கு வந்துச்சுன்னா 10 சிலையில் இது 11வது சிலைன்னு வச்சுக்குவாங்க. Because they are now adding many more. When I was a church like that, they had idols, and now many more idols are added to the list. நான் அப்படிப்பட்ட ஒரு சபையிலே ஒரு உறுப்பினராக இருந்தபோது நிறைய சிலைகள் இருந்தது, பரிசுத்தவான்கள் சொல்லி அவங்களெல்லாம் சிலை வச்சுருந்தாங்க. இப்போ எனக்கு ரொம்ப பல வருஷம் ஆச்சு அங்கேருந்து வெளியில வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் அது கூட நிறைய சேர்ந்துடுச்சு. Because so many saints have been dying. அதுக்கு பிறகு நிறைய பரிசுத்தவான்கள் செத்துட்டாங்க. அதெல்லாம் அவங்களெல்லாம் வந்து சிலை வைக்க ஆரம்பிச்சாங்க. So many people who did social work and did so many types of works that they consider good works, they have made them a saint, and now their temples are also in the church there. நிறைய உண்மையான ஆட்கள், தியாகம் நிறைந்த ஆட்கள் நிறைய சமூக சேவை பண்ணியிருக்காங்க,
அதுக்கப்புறம் வியாதியஸ்தர்களை கவனிச்சிருக்காங்க, அநாதை பிள்ளைங்களை எடுத்து வளர்த்துருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நற்கிரியைகளில் செய்த ஆட்கள் சொல்லிட்டு அவங்களையும் பரிசுத்தவானா மாத்திட்டாங்க. They were very, true people. அவங்களாம் உண்மையான ஜனங்கள் தான். They really, did good work. உண்மையாகவே நற்கிரியைகள் They செய்தார்கள். worshiped the Lord Jesus. அவர்கள் உண்மையாக இயேசுவை They ஆராதித்தார்கள். never said, I am a God. அவர்கள் ஒருபோதும் நான் கடவுள்னு சொன்னதே இல்லை. They never said, put up a statue for me. எனக்காக ஒரு சிலை வைன்னு அவங்க சொல்லல. But after they died, ஆனா அவங்க செத்த பிறகு they made them into a statue and put them there. அவங்களுக்கு ஒரு சிலை வச்சு அவங்கள வந்து கடவுள் லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க. See how paganism is coming in. எப்படி புறஜாதி மதங்கள் உள்ளே நுழைந்து God விட்டது. says, don't make an image of me. They are making images of many other people also. ஆண்டவர் சொல்றாரு, என்னை போல ஒரு சொரூபத்தியாகிலும் ஒரு விக்கிரகத்தியாகிலும் உருவாக்க வேண்டாம்னு சொன்னாரு. ஆனா அதையும் பண்ணிட்டு மனுஷங்களுக்கும் விக்கிரகத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. The person who does the best of good deeds, after they die, even they have to go and stand before God for judgment. உலகத்திலே மிக சிறந்த வாழ்க்கை வாழ்ந்தவனும் கூட, மிக சிறந்த செயல்கள் செய்தவர்களும் கூட இறந்த பிறகு எல்லாரும் நியாய தீர்ப்புக்கு முன்பாக, ஆண்டவருக்கு முன்பாக எல்லாரும் போய் நிக்கணும். We will be standing along with them. நாம எல்லாம் கூட ஆண்டவருக்கு முன்பாக நிக்கணும் அவங்களோட கூட. Let's turn to Matthew chapter 6 and verse 6. மத்தேயு 6 அதிகாரம் 6 வசனம். Matthew 6 and 6. மத்தேயு 6:6. It says, but you, when you pray, go into your room, and when you have shut your door, pray to your Father who sees in secret place, and the Father who sees in secret will reward you openly. 6 வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். Don't let anybody praise you or give glory to your good deeds that you do on this earth. Then you would already have received your reward. You won't get a reward there. இந்த பூமியிலே நாம நற்கிரியைகள் செய்து நிறைய தான தர்மங்கள் செய்து அதுக்காக நம்மளை பாராட்டி நம்மளுக்கு பரிசுலாம் கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்? பரலோகத்தில் ஒரு பரிசும் இருக்காது. God says you did it, you got your நீ நிறைய காரியங்கள் செய்தப்பா, அதுக்கு பரிசு பூமியிலே வாங்கிட்ட, ஓகே டாடா அப்படின்றார். இங்க எதுவும் உனக்கு இல்லை. And he goes on to say in verse 16, 16 வசனம். moreover when you fast, do not be like the hypocrites with a sad countenance, for they disfigure their faces, that they may appear to men to be fasting. Surely I say to you, they have their reward. But you, when you fast, anoint your head, wash your face, so that you do not appear to men to be fasting, but to your Father who sees in the secret place, and your Father who sees in secret will reward you openly. மத்தேயு 6 அதிகாரம் 16, 17, 18 பார்க்கின்றோம். நீங்கள் உபவாசிக்கும் பொழுது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறது மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாடப் பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். Now before I finish, I just want to tell you one word about the Ash Wednesday. Okay? நான் முடிப்பதற்கு முன்பதாக இந்த சாம்பல் புதனை குறித்து ஒரே ஒரு வார்த்தை So I am teaching you little of tradition, little of history and little of the Bible. ஆகவே சரித்திரத்தை கொஞ்சம் சொல்றேன், வேதாகமத்தையும் அதோட ஒப்பிட்டு சொல்றேன். Okay, so we find here when Ezekiel seen them crying and lamenting, எசேக்கியேல் புத்தகத்தில் நாம் பார்க்கின்றோம், அந்த ஜனங்கள் அந்த விக்கிரகத்தை பார்த்து அல்லது விக்கிரக காரியத்தை பார்த்து அவர்கள் அழுது புலம்பிய பொழுது, what was that? என்னது அது? That was not in the early church. அது ஆதி திருச்சபையில் இருந்தது கிடையாது. Even when Peter and Paul was thrown in prison, they didn't cry and lament. பேதுருவும் மற்றும் பவுலும் கூட அடிச்சு சிறைச்சாலையில போட்டபோது அவங்க புலம்பல. Even Paul never wrote and told them, please cry and pray for me to be delivered. பவுல் ஜனங்களுக்கு கடிதம் எழுதும்போது என்ன அடிச்சு கொலை பண்றாங்களே, எனக்காக அழுது ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாரா? He said, pray that I have boldness to stand before kings and speak the word of God. ராஜாக்களுக்கு முன்பதாக, அதிகாரிகளுக்கு முன்பதாக சாட்சி சொல்ல தேவன் எனக்கு தைரியத்தை தரும்படியாக எனக்காக ஜெபம் பண்ணுங்க. What was he going to speak? He was going to speak that Jesus died for you, and Jesus is the only one who can save you. Only Jesus' blood can wash you. என்ன சொல்ல போறாரு? இயேசுதான் உங்களுக்காக மரித்தார், இயேசுதான் உங்க பாவங்களை மன்னிப்பார், இயேசுதான் இந்த இரட்சகராக வரப்போகிறார்னு சொல்லுவார். But what these heathens were doing? ஆனால் ரட்சிக்கப்படாத அல்லது புறஜாதி ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க? They were having this festival of crying and lamenting.
இந்த பண்டிகையில நினைச்சு அழுது புலம்பின்னு இருக்காங்க. So when they became Christians, அப்படி புலம்பின்னு இருந்தவங்க These இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக மாறிய பிறகு when they came into the church, சர்ச்சுக்குள்ள வந்த பிறகு the leaders of the church said, okay, we want you to be in the church, but you want your festivals, so we'll keep the festivals and we'll keep you also in the church. ஆகவே அந்த சபையில் இருந்த தலைவர்கள் என்ன சொன்னாங்க, நீங்க சர்ச்சுக்குள்ள வந்துட்டீங்க, ஆனா அந்த பண்டிகையெல்லாம் விட்டுட்டீங்க வந்தீங்க, அந்த சர்ச்சுக்குள்ள வந்த பிறகு இப்போ நீங்க அந்த பண்டிகையும் கொண்டாடலாம், சர்ச்சுக்குள்ளேயும் இருக்கலாம். And so that I told you about the winter solstice in January when it started, and every time the sun grew higher and higher and higher, they always had different festivals to celebrate the sun. அந்த குளிர்காலம் முடிந்து சால்ஸ்டைன் நான் சொன்னேன்ல, அதுக்கு பிறகு சூரியன் ரொம்ப வேகமாக மேலே போகுது, உஷ்ணம் அதிகமாக நிறைய பண்டிகைகளை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. And then they had one particular Tuesday that they called Mardi Gras, that means in French Fat Tuesday. Mardi Gras, yes, fat, F-A-T. அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட ஒரு செவ்வாய்க்கிழமை வரும், அதெல்லாம் முடிச்சு அப்படியே வந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட செவ்வாய்க்கிழமை வரும்பொழுது அதுக்கு அவங்க பேர் வந்து பிரெஞ்சில் பேர் வந்து மார்டி கிராஸ், MARDI மார்டி GRAS கிராஸ். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் கொழுப்பான செவ்வாய்க்கிழமை. In Latin countries they refer to it as carnival. அந்த லத்தீன் பாஷை பேசுகின்ற அந்த ஜனங்களுக்கு மத்தியிலே அது கொண்டாட்டம் என்று சொல்லுவாங்க. பண்டிகைகள், கொண்டாட்ட பண்டிகைகள். Carni liveli, which means goodbye to meat. அது பேரு கார்னி லிவேல், அப்படின்னா மாமிச உணவுக்கு டாடா. And now the church came in and said, okay, now this is it. This Tuesday once you finish, now you have to stop eating meat. You enjoy yourself. That was Fat Tuesday. Eat as much as you want, because after this you should not eat meat. இவ்வளவு நாட்கள் சாப்பிட்டு வந்தீங்களே, கடைசியா நல்ல கொழுப்பான மாமிச உணவு கறி எப்போ சாப்பிட போறீங்க? இந்த மார்டி கிராஸ் என்ற அந்த கொழுப்பு செவ்வாய்க்கிழமையில நல்லா சாப்பிட்டு கொழுப்பழா இருங்க. ஏன்னா அதுக்கு பிறகு நீங்க கொழுப்பே சாப்பிடக்கூடாது, கறி மீன் சாப்பிடக்கூடாது. It's a celebration. If you see in the Google, you can see, you just put Mardi Gras or Carnival, you'll see it's a great big procession that people celebrate. இந்த மார்டி கிராஸ், இந்த கார்னிவல் நீங்க போட்டீங்கன்னா பெரிய அந்த நெட்ல நீங்க போட்டீங்கன்னா தெரியும், பெரிய ஒரு கொண்டாட்டம் அது. And this day includes wild parties, fatty foods, fornication, drunkenness, dancing, various forms of lewdness or loose living on this day. இந்த குறிப்பிட்ட நாட்களிலே ஜனங்கள் கேளிக்கைகள், கொண்டாட்டங்கள், கொழுப்பு நிறைந்த உணவுகள், விபச்சாரங்கள், குடிபோதை, நடனங்கள், இப்படிப்பட்ட கேவலமான காரியங்கள் எல்லாம் செய்வாங்க. That was the last chance to get all the sinning before the fast begins. தங்களுடைய உபவாசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக இருக்கிற பாவத்தை எல்லாம் செய்து முடிச்சிடு. Nothing godly or biblical about it. ஆனா இதை குறித்து தெய்வீக தன்மையோ வேதாகமத்தின் அடிப்படையில் எதுவுமே இல்லை. And immediately following these wild parties you have what is called Ash Wednesday. இந்த எல்லாம் கொண்டாட்டங்கள், கேளிக்கைகள் எல்லாம், விபச்சாரம் எல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன ஆரம்பிக்குது? சாம்பல் புதன். And this Wednesday was celebrated by the Norse mythology. Okay, the Norse mythology, they had a god called Odin. Okay, Odin. So we call it Wednesday. இந்த ஆஷ் வெனஸ்டேன்னு சொல்ற அந்த சாம்பல் புதன் வந்து எதுல இருந்து ஆரம்பிச்சதுன்னா நார்ஸ் பேகனிசம், அதுல இருந்து ஆரம்பிச்சது. அதோடைய ஆரம்ப காலங்கள். And after trying to become Christian, they started this Wednesday. Okay, the god of Odin, Odin, Wednesday. Okay, Odin, 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 அதை வந்து வெனஸ்டேன்னு மாத்திட்டாங்க. Wednesday. So that day they started this celebration. Warden's Day, Wednesday மாறிடுச்சு. அந்த நாட்கள்ல இந்த காரியங்கள் சாம்பல் புதன் ஆரம்பமாகுது. Okay, he was a furious one. He was a chief, this fellow who sacrificed his eye to get knowledge and wisdom. ஈவன் ஞானத்தையும் அறிவையும் பெறுவதற்கு இந்த ராஜா ரொம்ப தீவிர போர் வீரன். தன்னுடைய கண்ணையே தானமாக கொடுத்து கடவுளிடத்தில் வரம் கேட்கிறான். Wiccan god, that is the Norse mythology, Wiccan god. Okay, the chief Wiccan god. அவனுக்கு வந்து சீஃப் வைக்கிங் அப்படின்ட்டு அவனுக்கு பேரு. அவன் வந்து இந்த தேவனுக்கு தன்னுடைய கண்ணையே தியானம் பண்றான். And that is how
Wednesday started out, because nowhere in the Bible we find that, anything to do with ash, anything to do with mourning, or anything to do with Wednesday or Tuesday. இதெல்லாம் செவ்வாய்க்கிழமையும் அதை பற்றியும் ஒன்றும் தெரியாது, புதன்கிழமையும் தெரியாது, சாம்பலும் தெரியாது. ஏதோ ஒரு பார்ட்டி முடிஞ்சு இப்போ உபவாசத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. So all those pagan festivals, they brought it in, they kept a Christian meaning for it, gave a Christian polish for it, and they said, okay, you celebrate your festival and be happy and sitting in the church. அதனால அந்த அன்றைக்கு இருந்த சபை தலைவர்கள் இப்படிப்பட்ட புறஜாதி மதத்திலிருந்து வந்தவங்க கொண்டாடி அந்த கொண்டாட்டங்களை என்ன பண்ணி Mark 7 and 6 says, he answered and said to them, well, did Isaiah prophesy of you hypocrites, as it is written, these people honor me with their lips, but their heart is far away, and in vain they worship me, teaching as doctrines the commandments of men. மார்க் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இந்த ஜனங்கள் தங்களுடைய நாவினாலே என்னை ஆராதிக்கிறார்கள், அவருடைய இருதயமோ என்னை விட்டு மிகவும் தூரமாய் இருக்கின்றது. அவர்கள் ஆராதனைகள், அவருடைய போதனைகள் எல்லாம் தேவனுடைய கட்டளைகளாக இல்லாமல் மனித போதனைகளாக இருக்கிறது. Shall we close our eyes நாம் and just ஜெபிப்போமா? pray? Father God, we come before your presence in the name of பிதாவே Jesus. இயேசு நாமத்தில் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறோம். We thank you for another day of studying your word, Lord. உம்முடைய வார்த்தை படிக்க கொடுத்த இன்னொரு நாளுக்காக நன்றி. Yes, it's good to fast, Lord. வாசிப்பது மிகவும் நல்லது, It is good to pray, Lord. ஜெபிப்பது மிகவும் நல்லது. But it's not about thinking of your death and resurrection and crying, Lord. ஆனால் அதே வேளையிலே உம்முடைய மரணத்தை நினைத்து நாங்கள் அழ வேண்டிய அவசியம் இல்லை, என்றால் உயிர்த்தெழுந்த தேவன். But we fast and pray so that we can, our spiritual faculties will become more sensitive, Lord. ஆனால் அதற்கு பதிலாக நாங்கள் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய ஆவிக்குரிய புலன்கள் இன்னும் நுணுக்கம் உள்ளதாக உம்முடைய கர்த்தாவே சத்தத்தை மிகவும் தெளிவாக கேட்கக்கூடியவர்களாக And we மாற்றுகிறது. become sensitive to your call, and you receive the boldness to go out and share the good news of why you died for us, Lord. அது எங்களுக்கு உம்முடைய அழைப்பை அறிந்து கொண்டு நீ எதற்காக இந்த பூமியிலே வந்தீர் என்று மற்றவர்களுக்கு சொல்ல எங்களை We தைரியப்படுத்துகிறது. pray for every person who's watching us, who's going to watch us, who's sincerely fasting and praying, and Father God, that you will show them, Jesus, the real reason to do is to share your Father sacrifice that you made for people, Lord. ஆகவே உண்மையாகவே உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேனப்பா. இந்த சத்தியத்தின் ஆழத்தை அறிந்து எதற்காக அவர்கள் உபவாசிக்கிறார்கள் என்பது சத்தியத்தை அறிந்து வெளியிலே சென்று உம்முடைய ரட்சிப்பின் செய்தியை நீர் மரித்தீர் உயிர் தெழுந்தீர் என்று அப்பா உம்முடைய ரட்சிப்பின் செய்தியை அறியாமையில் இருக்கின்ற ஜனங்களுக்கு சொல்லி அவர்களை உம்முடைய பாதத்தில் கொண்டு வரக்கூடிய தீவிரவாதிகளாக மாற்றும். Let us turn from idols to the living God. ஆண்டவரே, விக்கிரகங்களிலிருந்து மனம் திரும்பி ஜீவனுள்ள தேவனுக்கு நேராக எங்களை வழி நடத்தும். Be open and enlightened. எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளும், பிரகாசமாக்கும். In Jesus' name, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen.